உறவுகளுக்கு வணக்கம். அதாவது இன்னைக்கு கொஞ்சம் அரசியல் பேசலாம் அப்படின்னு தோணுது எனக்கு. ஏன்னா, ஒரு காணொளிய பார்த்தேன். அதாவது நம்மளுடைய கோபிநாத், நீயா நானா புகழ்பெற்ற கோபிநாத். உண்மையிலே அவர் வந்து ஒரு அறிவாளி, சிறந்த சிந்தனையாளர் அப்படிங்கிறது எனக்கும் வந்து ஒரு வகையில அவருடைய அந்த தொடர்ச்சியான அந்த பயணம் வந்து உண்மையிலேயே பாராட்டுக்குரிய விஷயம் தான். இருந்தாலும் அப்பப்ப வந்து அவரு சில விஷயங்கள வந்து ஆளுங்கட்சிக்கு சாதகமாக அல்லது அவருடைய மொழிக்கு சாதகமாக அவரு பேசுகிறார். இதுவரை அவரைப் பற்றி எந்த ஒரு தகவலும் இல்லை. அவரு ஒரு தமிழனாகத்தான் இங்க நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா, அவரு பேசும்போது பல இடங்கள்ல வந்து பெரியாரைப் பற்றி தூக்கி பிடிக்கிறார் அப்படிங்கிறது தான் விஷயம். இதில அவரு குறிப்பா ஏதோ ஒரு அ கேள்வி பதில் நேரத்தில வந்து ஒரு சேனல்ல வந்து ஒரு பதிவு செய்றாங்க. அந்த பதிவுல வந்து அவர் வந்து பெரியாரை பற்றி கேட்டதனால் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, பெரியாரு இல்லை என்றால் இங்கே இவ்வளோ பேர் வந்து படிச்சு இங்கே வந்திருக்க மாட்டார்களா அப்படின்னு சொல்றாரு. அதற்கு அங்க கூடியிருக்கிறவர்கள் எல்லாமே வந்து கைதட்டுறார்கள். இவர்கள் எல்லாமே வந்து கூலிக்காக அ உருவாக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறது ஒரு வகையில அ எம்மை போன்ற ஒரு சில பேருக்கு புரிதல் இருந்தாலும், பலருக்கு அது புரியாது. ஏனென்றால் கேட்டால், இங்கே விதைக்கப்பட்ட விதைகள் முழுக்க முழுக்க ஆங்கிலேயர்கள் வந்து அ எப்படி நம்மளுடைய வரலாற்றுகளை மறைத்து, இங்கே பொய்யான வரலாறுகளை திணித்து, இதுதான் வரலாறு என்று படி என்று சொன்னார்களோ, அதேபோன்று இங்கு திராவிடர்களும், ஆரியர்களும் சேர்ந்து இந்தியர்களுடைய வரலாற்றை வந்து புதைத்து, அதை வந்து அவர்களுடைய வரலாக திருத்தி பேசுவது ஒரு கேவலமான ஒரு செயல் தான். ஏன்னா, அந்த உலகத்தினுடைய மொழி, மூத்த மொழி தமிழ் மொழி தான் அப்படின்னு சொல்லி உலகமே ஏற்றுக்கொண்டாலும், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆரிய பிராமண பார்ப்பனர்களும் அ அந்த பார்ப்பனர்களுக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு கட்சியாக உருவாக்கப்பட்ட திராவிட கும்பல்கள். அதாவது ஒட்டுமொத்த தெலுங்கு சமூகத்தையோ, அல்லது தெலுங்கு மொழி பேசக்கூடிய மக்களையோ, அல்லது வேற கன்னடம், மலையாளம் பேசக்கூடிய மொழிகள் பேசக்கூடிய மக்களையோ, அதற்காக அவர்களையெல்லாம் நான் குறை சொல்ல விரும்பவில்லை. ஏனென்னு கேட்டால், அவர்கள் எல்லோருமே இந்தியர்கள். அது போக அவர்களும் ஒரு காலத்தில் தமிழர்களாகத்தான் இருந்திருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த நல்ல எண்ணம் எனக்கு எப்போதுமே இருக்கிறது. ஆகவே வந்து இந்த ஆரிய பார்ப்பன பிராமணர்களுக்கு கூலிக்கு மாரடிக்கக்கூடிய சில கூட்டங்கள் இருக்கிறது. அதே மாரி யூதர்களுக்கு மாரடிக்க இருக்கக்கூடிய சில கூட்டங்கள் இருக்கிறது. இந்த கூட்டங்கள் எல்லாம் சேர்த்து நம்மளுடைய வரலாற்றுகளை திரித்து புதுசு புதுசாக கதைகளை, கற்பனைகளை உருவாக்கி, அதற்கு மேடையில அலங்காரம் செய்து, அவர்களுக்கு மெடல் குடுப்பது போல், இந்த மாரி பல அயோக்கியத்தனமான வேலைகள் எல்லாம் வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. ஆனாலும் கோபிநாத் அவர்கள் வந்து உண்மையிலே கொஞ்சம் மனசாட்சி உடைய நபர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா, இது மாரி மேடைகள்ல பேசும்போது அவர்களுடைய அந்த பேச்சில் வந்து நம்ம ஒரு தவறான ஒரு உதாரணத்தை வந்து நம்ம இங்க பதிவு செய்றோம். அதனால அது வந்து ரொம்ப தவறா இருக்குது. ஆனா வேற வழி இல்ல. ஏன்னா, நான் பிழைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சில தவறுகளை நான் இங்கு பேசுகிறேன் அப்படிங்கிற மாரி மனதில் நினைத்துக் கொண்டே பேசுவார் போல் தெரிகிறது. அதனால் அவருடைய உடல் மொழியில் கூட வந்து ஒரு அசைவற்ற நிலையில் இந்த மாரி பேசும்போது பேசுவார். அதாவது அவர் வந்து ஒரு மன அழுத்தத்தோடு இருந்து இது போன்ற காணொளிகளில் பேசுவது போல் தான் இருக்கிறது. அதே மாரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 2 வருடத்துக்கு முன்னாடி வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களை வந்து பேட்டி எடுப்பது போல் ஒரு காணொளி வந்துச்சு. அந்த காணொளியிலயுமே வந்து அவருக்கு வந்து உடன்பாடு இல்லாத ஒரு காணொளியாகத்தான் அது அவர் வந்து அவருடைய அந்த உடல் மொழியிலே அவருக்கு இருந்தது. ஆனால் அது எத்தனை பேருக்கு புரியும் என்று எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் இவரு அ இங்க மொழி தாண்டி, மதம் தாண்டி, இனம் தாண்டி நாம வந்து அவரை வந்து மதிக்கத்தக்க ஒரு மனிதராக இருப்பதனால், நான் வந்து அவரை வந்து வேற எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லி அவரை திட்டவோ, பழிக்கவோ விரும்பவில்லை. இருப்பினும் அவருடைய தன்னுடைய செயல்களில் எதையாவது
இது போன்ற விஷயங்களுக்கு காரணங்கள் சொல்லி அதிலிருந்து அவர் தப்பிப்பதற்கு முயற்சி எடுத்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆகவே வந்து பெரியார் படிக்க வைத்தார் அப்படிங்கிற இந்த ஒரு அப்பட்டமான பொய்யை வந்து இந்த திராவிட கும்பலும் ஆரிய கும்பலும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருப்பது அப்படிங்கிறது மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். அந்த விஷயத்தை தான் இப்போ வந்து நீயா நானா கோபிநாத் வந்து அவர் பதிவு செய்கிறார் அப்படிங்கிறது ஒரு அப்பட்டமான பொய் அப்படிங்கிறதை தாண்டி இது ஒரு மிகப்பெரிய ஒரு கயமத்தனம் அப்படிங்கிறதையும் நான் இங்கே பதிவு செய்கிறேன். ஆகவே வந்து ஒரு தமிழனாக இந்த ஒரு இந்தியனாக ஒரு உலகத்தின் மூற்ற மொழியினுடைய ஒரு வாரிசாக இதை வந்து நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆகவே வந்து எனக்கு உலகில் இருக்கிற எந்த மொழியும் எதிரி அல்ல, உலகில் இருக்கிற எந்த மதமும் எதிரி அல்ல, உலகில் இருக்கிற எந்த இனமும் எனக்கு எதிரி இல்லை. இதுதான் என்னுடைய தத்துவ கோட்பாடுகள். அப்படித்தான் நான் என்னுடைய வாழ்க்கையில் பல விஷயங்களை நான் கடந்து பல பேருக்கு அறிவுரை சொல்லி என்னை நான் கடத்தி கொண்டு வந்திருக்கிறேன். ஆகவே இந்த உலக திருடர்கள், அதாவது யூதர்களும் ஆரியர்களும் உலக திருடர்கள் அப்படின்னு சொல்லி நான் பல முறை பதிவு செஞ்சுருக்கேன். அது வந்து இன்னைக்கு அப்பட்டமாக வெளிவந்து உள்ள இந்த எப்ஸ்டீன் அந்த மாமா பையன் வந்து உடைய வேலை வந்து இன்னைக்கு வந்து இந்த உலகுக்கு அப்பட்டமாக தெரிந்துவிட்டது. யூதர்களும் ஆரியர்களும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள். இவர்கள் வந்து உலக திருடர்கள் அப்படிங்கிறது வந்து அப்பட்டமாக இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத இந்த உலகமே பார்த்து கொண்டிருக்கிறது. இதில் நான் ஒன்றும் புதுசாக இங்கே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே அதே மாதிரி மதிப்புமிக்க நிதி மந்திரியாக இருக்கக்கூடிய இன்றைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து அப்பட்டமாக தமிழ் மொழியை தமிழர்களை வந்து படிப்பதை குறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கூட பார்லிமெண்டத்திலேயே பேசி ஒரு பதிவு வந்திருக்கு. ஆனால் அதையே வந்து அவர்களுடைய கட்சிகள் சேர்ந்தவர்கள் வந்து அதை திரித்து வேறு ஒரு இதை வந்து அவருக்கு சேர்த்து அவருக்கு ஆதரவாக பேசி பதிவிட்ட பல கயவர்களும் இங்கே இருக்கிறார்கள். அவர்களும் நாங்களும் தமிழர்கள் என்று சொல்லிக்கொண்டு இப்படி கூலிக்கு அடுத்தவனுக்கு மாரடிக்கும் கூட்டங்களாக பல ஒவ்வொரு இனத்திலையும் இப்படி இருப்பது வந்து அந்த இனத்தினுடைய சாபக்கேடும் வெட்கக்கேடும் வேதனையும் தானே தவிர வேற ஒன்றும் இல்லை. ஆகவே வந்து அவரவர் மொழியை வந்து அவரவர் வந்து பெருமையாக பேசுங்கள். அடுத்தவர் மொழியை பற்றி இழிவாகவோ ஒரு உயர்வாகவோ பேச வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் உயர்ந்தவனும் இல்லை, தாழ்ந்தவனும் இல்லை. உலகத்தில் பிறந்த அனைத்து மனித பிறவிகள் அனைவரும் ஒன்றுதான் அப்படிங்கிறதான் என்னுடைய கோட்பாடு. ஆகவே இங்கே உயர்வு தாழ்வு அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு முட்டாள்கள் கூட்டம் வந்து திட்டமிட்டு உருவாக்கி வைத்திருக்கிற இந்த அடிப்படையை 2000 வருஷமாக ஆண்டு திண்டு பேண்டு கழித்த கூட்டங்கள் இன்னும் அதை கைவிட்டு விடவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கயவர்கள் அதை தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது வெட்கக்கேடான விஷயம். இந்த கலியுகத்திலும் இந்த விஞ்ஞான உலகத்திலும் இப்படிப்பட்ட மூடர்களும் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப வெட்கப்பட வேண்டிய விஷயம். ஆனாலும் இது காலம் இயற்கையும் இவர்களுக்கு வந்து சாதகமாக இருக்காது அப்படிங்கிறது நிச்சயமாக உறுதியாக மாற்றம் வரும். அந்த மாற்றத்தை நோக்கி நம்மளுடைய பயணத்தை செய்வோம். நன்றி, வணக்கம் உறவுகளே. அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.